டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக இன்றைக்கு நம்ம எல்லாரும் சந்திக்கின்ற நம்ம உடம்பிலேயே இருந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ராஜ உறுப்புகளை பலவீனப்படுத்தி கடைசியில நம்மை படுத்த படுக்கையாக்கி ஏண்டா வாழ்கிறோங்கிற அளவுக்கு நம்மை சிரமப்படுத்தக்கூடிய மோசமான நோய், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ளாத ஒரு நோய், குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி சமூகத்தையும் குடும்பத்தையும் கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் கவலைப்படாத ஒரு நோய் எதுனா இரத்த கொதிப்பு நோய் அல்லது உயர் அழுத்த நோயின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் தான். இன்னைக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது இரத்த அழுத்த நோயின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை மட்டுமல்ல மனித குலத்தையே ஆட்டி படைக்கின்ற மோசமான நோய்கள்ல ஒன்றாக இருக்கிறத பார்க்கணும். இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமாக விற்கின்ற மாத்திரை எது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் 5 இடத்துல உலகத்திலேயே, நான் நம்ம ஊரை மட்டும் கணக்கெடுத்து சொல்லல, உலகத்திலேயே மிக அதிகமான விற்பனையாகக்கூடிய மாத்திரைகளுடைய முதல் 5 இடத்துல இரத்த அழுத்த மாத்திரைகள் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனாலும் இருந்தாலும் கூட பக்கவாத நோயும் ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய இதய நோய்களும் இன்றைக்கு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய நோய்களும் மிகப்பெரிய அளவில் சமூகத்தை பாதித்து கொண்டிருப்பதற்கு மிகப்பெரிய காரணமும் இந்த இரத்த அழுத்த நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வும், இந்த இரத்த அழுத்த நோயை முறையாக கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் இல்லாத ஒரு சமூகமாக நாம் இருப்பதுதான் காரணம். ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு நம்ம வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கான்னு கேளுங்க. ஆமா இருக்குன்னு சொல்லுவாங்க. மாத்திரைகள்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேளுங்க. மாத்திரைகள்லாம் சாப்பிட்டேன் கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது, நான் மாத்திரையை நிறுத்திட்டேன் அப்படிம்பாங்க. மாத்திரையை எடுத்துக்கொண்டு மாத்திரைகளை நிறுத்திய பிறகு நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள்ல ஒன்றாக நாம் பார்க்கக்கூடியது எது அப்படின்னா இந்த பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்த நோயாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பிளட் பிரஷர் நோயை, இரத்த அழுத்த நோயை எவ்வாறு நாம் கட்டுப்படுத்தணும், எவ்வாறு நாம் குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் ஏற்படுது. பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நான் மருத்துவரை பார்த்தேன், அவர் ஒரு மாத்திரை கொடுத்துருக்காரு, அந்த மாத்திரையை சாப்பிட்றேன். ஆனா அந்த மாத்திரையை சாப்பிட்ட பிறகு நம்மளோட பிளட் பிரஷர் குறையுதா கூடுதாங்கிறத நம்ம யாருமே பார்க்கறது கிடையாது. அப்ப அந்த மாத்திரையை சாப்பிட்டாலும் பிளட் பிரஷர் குறையும், மாத்திரை சாப்பிட்டால் என் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை முதல்ல நம்ம எல்லாருமே விடணும். மருந்துகள் நோயுடைய வீரியத்தை ஒரு 50% வரை குறைக்க உதவும், சந்தேகமே கிடையாது. ஆனா மீதி 50% நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு மாத்திரையில ஆரம்பிச்சு அப்புறம் 2 மாத்திரையாகி ஒரு நாளைக்கு 4 முதல் 6 மாத்திரை வரை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்காகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய எவ்வளவோ நோயாளிகளை நான் பார்க்கிறேன். டாக்டர் ஒவ்வொரு முறை போகும்போதும் திட்டுறாரு சார், வார்னிங் கொடுக்குறாரு சார், அவர் கொடுக்குற மருந்தை நான் சாமி கொடுத்த பிரசாதம் மாதிரி சாப்பிட்றேன் சார், ஆனாலும் எனக்கு பிளட் ப்ரெஷர் குறையல சார், டயட் பண்றேன், யோகா பண்றேன், வாக்கிங் பண்றேன், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், என்னோட பிளட் ப்ரெஷர் குறையவே இல்லை, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் வருவதற்கு 5 முக்கியமான காரணங்கள் இருக்குங்க. முதல் காரணம் என்ன தெரியுமா? நம்மளோட உணவு முறைகள் தான். இன்னைக்கு அரை உப்பு 1/4 உப்புல யாராவது சமையல் பண்ணி கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா? முதல்ல என்ன பண்ணுவோம், என்ன உப்பே இல்லை, போய் கொஞ்சம் உப்பை கொண்டா, உப்பை போட்டு சாப்பிடுவோம். இல்லைன்னா நம்மில் நிறைய பேருக்கு ஊறுகாய் சாப்பிட்ற வழக்கம். வழக்கமா நம்மளோட சமையல்ல 2 கிராம் உப்பு சேருதுன்னா ஊறுகாயில மட்டும் 8 கிராம் உப்பு இருக்கும். ஒரு ஸ்பூன் ஊறுகாவை போட்டு அப்படியே பெனஞ்சு தயிர் சாதத்துல போட்டு கலரை செவப்பா மாத்தி வாயில வைக்கும் போது அப்பா அமிர்தம், இறைவன் கொடுத்த வரத்தை விட அமிர்தம் எங்க இருக்கு, நம்ம போய் சொர்க்கத்தை தேட வேண்டாம், சொர்க்கம் இங்கதான் இருக்குன்னு சாப்பிடுவோம். அதே போல இன்றைக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கமும் நமக்கு குறைவாகி விடுகிறது. உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும் இல்லையா? அப்ப உணவுல நீங்க உப்பு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா நீங்க தண்ணீர் குடிச்சாதானே அந்த உப்பு உடம்ப விட்டு வெளியில போகும். ஸோ இதுதான் முக்கியமான முதல் காரணம். ஒரு பக்கம் உங்களோட உப்பு தேவை உடம்புக்குள்ள அதிகமாகுது, உங்களோட தேவைங்கிறத விட நீங்க சாப்பிட்றது அதிகமாகுது. இன்னொரு பக்கம் நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரோட அளவு குறையுது. அப்ப என்ன ஆகும், உடம்பு உப்பளமாக மாறி போகும். உப்பளம்னா என்ன, கடல் தண்ணியை எடுத்து மண்ணில் போட்டு சூரிய ஒளியில ஆவியாக்கி ஆவியாக்கி உப்பு செய்யக்கூடிய இடம் தான் உப்பளம். அப்ப நீங்களே ஒரு உப்பளமா மாறுறீங்கன்னா என்ன ஆகும்,
முதல்ல மாற்றக்கூடியது உங்களோட பிளட் ப்ரெஷர் தான். உங்க பிளட் ப்ரெஷர் கடுமையான பாதிப்புக்குள்ளாகிறத பார்க்க முடியும். அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? முதல்ல ஒரு புரிதல். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான உப்புடைய அளவு வெறும் 5 கிராம் தாங்க, 5 கிராம்ஸ். இந்த 5 கிராம்ல 4 கிராம் நீங்க சாப்பிட்ற கீரை காய்கறிகள்லயே உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது உப்பு சேர்க்காம நீங்க கீரை காய்கறி சாப்பிட்டா கூட உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ 1 கிராம் உப்பு தான் நமக்கு தேவை. இப்போ ஒரு சின்ன விஷயத்த பாருங்களேன். இப்ப காடுகள்ல நம்ம யானைகளை பார்க்குறோம். நம்ம யானைகளை கொண்டு வந்து கோவில்ல வீட்டுல பழகி வச்சு சர்க்கஸ்ல எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். அப்ப காடுகள்ல இருக்கக்கூடிய யானைகள்ல ஏதாவது ஒண்ணு சக்கரை நோயினாலோ கிட்னி ஃபெயிலியர்னாலோ சாகுதான்னு பாருங்களேன். ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய பிராணிகள்ல ஒரு நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சக்கரை நோயில கிட்னி ஃபெயிலியர்ல தான் சாகிறத பார்க்கிறோம். என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? உப்பு தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது, உப்பு தான். காடுகள்ல இருக்கக்கூடிய யானைகள் சாப்பிடக்கூடிய உணவுல அது உடம்புக்கு தேவையான அளவு உப்பு இருக்கு. அப்ப அந்த யானைகள் அதீத உப்பை எடுத்துக்கொள்ளாத போது, அதே போல காடுகள்ல யானைகள் தினமும் 18 மைல்ல இருந்து 25 மைல் நடக்கும். யானை ஒரே இடத்துல இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? நடந்துகிட்டே இருக்கும். அப்ப சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய இனிப்பும் சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய அளவான உப்பும் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நமக்கு எந்த விதமான சிரமமும் கிடையாது. அப்ப எந்த விதமான சிரமமும் இல்லாத ஒரு நிலையில நம்முடைய உடல் இருக்கு அப்படின்னா நோயே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம், இல்ல கோயில்ல வைக்கிறோம், சாப்பாடுல உப்பு போட்டு வேக வைக்கிறோம், அதுக்குள்ள வெள்ளை கட்டியை வைக்கிறோம், நல்லா பிணைஞ்சு அதுக்குள்ள கொடுக்குறோம். பாவம் அதுவும் பசிக்கு சாப்பிடுது. கடைசியில பார்த்தா சக்கரை நோய் வந்து நோய்கள் வந்து அந்த யானை இறந்து போய் விட்டுறதை நம்ம பார்க்கணும். காடுகளில் வசிக்கக்கூடிய யானைகளை விட கோவிலில் இருக்கக்கூடிய யானைகளுடைய ஆயுட்காலம் 10 to 30% குறைந்து போவதற்கு காரணமே இந்த உப்பு தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் எந்த மூளைக்கு போறது? யானைக்கே இந்த நிலைமைனா மனிதனுக்கு, யானைக்காவது குறைவாதான் சாப்பாடு போடுறோம். நம்மெல்லாம் கட்டு. காலையில காஃபி, மதியம் டிஃபன், காலையிலே ஒரு டிஃபன், 11 o'clock ஒரு ஸ்நாக்கு, திருப்பி மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் ஒரு ஸ்நாக்கு, ஒரு டின்னர், முடிஞ்சா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு உணவு, ஒரு பழம். இதுல வேற நம்மள நிறைய பேருக்கு நைட்டு படுக்கும் போது 4 முறுக்கையோ இல்ல 2 தட்டையோ சாப்பிட்டாதான் அன்னைக்கு நாள் முடிஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாம் உப்பு. சோ உப்புடைய அளவை குறைத்தால் தான் நம்ம உடம்பு மாறும். சோ தேவையற்ற அதீத உப்பு சாப்பிடுகின்ற ஒரு பிராணியாக மனிதன் மாறி போனதுனாலதான் இன்னைக்கு பிளட் பிரஷர் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கும். செகண்ட் ரீசன், இன்னைக்கு எக்ஸசைஸ் இல்லாம இருக்கிறது. இன்னைக்கு 17 வயது பையன் வந்து பிளட் பிரஷர்ல வராங்க. நான் கூப்பிட்டு அந்த தம்பி கிட்ட கேட்கிறேன், என்னடாப்பா என்னடா சாப்பிட்ற அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் ஏன் இவனுக்கு பிளட் ப்ரெஷர் வருது? நீ என்னப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ற? சார் நான் +2 படிக்கிறேன் சார். காலையில 5:30 மணிக்கு எனக்கு டியூஷன் சார். நான் 4 மணிக்கு எழுந்துப்பேன். 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரையில எனக்கு டியூஷன். 8லேருந்து சாயந்தரம் 6 மணி வரையில எனக்கு ஸ்கூல். திருப்பி 7 மணிலேருந்து நைட்டு 9:30 வரையில எனக்கு வந்து நீட்டோட கோச்சிங் கிளாஸு. அப்புறம் எனக்கு நைட்ல நான் ஒரு 3 hour 4 hour தூங்குறேன் சார். சாப்பாடு நடுவில் டைம் இருக்கும்போது சாப்பிட்டுக்கிறோம் சார். உடல் உழைப்பு 0. காலையில ஸ்கூல் வாசல்ல போய் வீட்டுல இருந்து இறக்கி விடுறாங்க, திருப்பி பிக்கப் பண்ணி டியூஷன்ல இறக்குறாங்க. இதே வேலை தான். 2 வருடமாக அந்த பையன் இந்த லைஃப் ஸ்டைல்ல இருந்து 17 வயது பையன் இன்னைக்கு ஹை பிளட் பிரஷர்ல வரும். அவனுக்கு 2 மாத்திரை, அது இல்லாம அவனுக்கு ஏகப்பட்ட சத்து மாத்திரைகள்னு சொல்லி அந்த குழந்தை ஒரு 50 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் சாப்பிட்ற மருந்தை இன்னைக்கு 17 வயசு பையன் சாப்பிட்றான். இதுல பிட்டி என்னன்னா, இன்னைக்கு அந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து நல்ல காலம் அந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்து டாக்டர் கிட்ட போய் பிளட் ப்ரெஷர்னு கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பாக்குறோமா? 12 வயது குழந்தை இன்னைக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகி வந்து கிட்னி ஃபெயிலியர்ல வரதை நான் பாக்குறேன். ஸோ இன்றைக்கு நீங்க எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் உங்க குழந்தைக்கு 10 வயசு ஆகுதா, 12 வயசு ஆகுதா, 18 வயசு ஆகுதா? நோ. நீங்க பிளட் ப்ரெஷர் செக் பண்ணும்போது அவங்களுக்கும் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணும். ஏன்னா நாம் உழைக்கக்கூடிய உழைப்புல 100ல் 1 பகுதி கூட அந்த குழந்தைகள் உழைப்பது கிடையாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்க சாப்பிட்ட தட்டை நாங்க தான் வாஷ் பண்ணோம். அதே போல வீடு ஒட்டடை அடிக்கணும்னா வாரத்துக்கு ஒரு முறை நாங்க தான் அதை செய்யணும். எங்க வீட்டுல என்ன அதிகமா செய்ய விட மாட்டாங்க. பட் இருந்தாலும் மற்ற வேலைகளை கொடுப்பாங்க. ரேஷன் கடைக்கு போயிட்டு வா, காய்கறி போய் வாங்கிட்டு வா. ஒன்றும் இல்லைன்னா எங்க தாத்தா கையை பிடிச்சிட்டு நேராக கோயில் கூட்டு போய் அவர் உட்காந்துட்டு போய் போடா 18 சுத்து சுத்திட்டு வாடாம்பார். பெரிய கோவில் எங்க ஊர்ல திருவள்ளூர் வீரராக சுவாமி கோவில். அந்த கோயில் வந்து
போய் நீங்க சுத்திட்டு வந்தாலே உங்களுக்கு நோய் இருக்காது. வைத்திய வீரராகவன் தான் பேரே அவருக்கு. மனதில் இருக்கக்கூடிய, ஆத்மாவில் இருக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களை தீர்க்கக்கூடிய மாபெரும் சுவாமி அவர். அப்ப அந்த மாதிரிலாம் ஒரு லைஃப் ஸ்டைல நாங்க இருந்தோம். அதுவும் எங்க வீட்டுல சனிக்கிழமான ஒரு வேளை தான் சோறு. யாரா இருந்தாலும் சரி, 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 60 வயசு தாத்தாவா இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஒரு பொழுதுங்கிறது நிச்சயமா இருந்த ஒரு உபவாசம். ஏகாதசி விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். புரட்டாசி மாசமும் மார்கழி மாசமும் வீட்டுல என்ன நடக்குதோ இல்லையோ எல்லாருக்கும் பட்டினி நிச்சயமா உண்டு, விரதங்கள் உண்டு. இப்ப இந்த கலாச்சாரம்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. அப்ப என்ன ஆகுது, குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த பிளட் பிரஷர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சியின்மை, உடல் உழைப்பின்மைங்கிறது இன்றைக்கு பெரிய நோயை உருவாக்குது. மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, உடல்ல கழிவு தொட்டி மாதிரி வச்சிருக்கோம். நேத்து ஒரு பொதிகையில ஒரு பேட்டிக்காக ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, சார் நீங்க டீடாக்ஸுங்கிறத நீர் தொட்டியை சொல்றீங்க சார், ஆனா நான் சொல்லுவேன் நம்ம உடம்பெல்லாம் நீர் தொட்டி இல்லை சார், குப்பை தொட்டி சார். அந்த அளவுக்கு கழிவுகளை சேர்த்து வச்சிருக்கோம் சார். நாங்க ரொம்ப அழகான உதாரணம். அந்த அம்மாவை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். என்ன ரீசன்னா, இன்னைக்கு நல்ல சுத்தமா இருக்கக்கூடிய உடைய மீண்டும் 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 அழுக்காக்கி 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 ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, அந்த உடையுடைய நிறம் வெண்மையா அல்லது கருப்பான்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு கருமை பூத்து இருக்கக்கூடிய குடல் பகுதிகளை நம்ம வச்சிருக்கோம். நம்ம கூட யாரு நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை, நம்ம கூட இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புரிதலற்று நாம் கெட்டவர்களோடு அதிகமாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில நல்லதே நடக்காது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு இரத்த கொதிப்பு நோய். நீங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்காத வரையிலும் உங்களுக்கு இரத்த கொதிப்பு குறையாது. ஆனா கழிவு தொட்டியாக உங்க உடம்பு இருக்குன்னா, நீங்க ஆயுர்வேத மருத்துவமாகட்டும், சித்த மருத்துவமாகட்டும், அலோபதி மருத்துவமாகட்டும், உலகத்திலேயே மிகச்சிறந்த இரத்த கொதிப்புக்கான சிறந்த மருந்துகளை கொடுக்கக்கூடிய சிறப்பு மருத்துவராகட்டும், யார் கொடுத்தாலும் உங்க உடம்புல இருக்க பிளட் பிரஷர் குறையாது. சோ உடம்ப கழிவு தொட்டியாக வைத்திருப்பது தான் இன்றைக்கு மிகப்பெரிய துயரம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்புகளையும் புரதங்களையும் கழிவுகளாக வைத்திருக்கக்கூடிய விஷயம் இன்னும் மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு உருவாக்குறத பார்க்க முடியும். அதனால இந்த கழிவு தொட்டியை முதல்ல சுத்தம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நான்காவது, இன்றைக்கு உப்பை சார்ந்து இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். நீங்க உங்களை ஒரு பாக்கெட் உணவு வாங்குறீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டே வந்தீங்கன்னா கடைசியில EDCன்னு 3 வார்த்தை இருக்கும். எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிவ் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிவ் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்ன, கிட்டத்தட்ட 13 வகையான வேதியியல் பொருட்கள் இருக்கு. இந்த பொருளை சாப்பிட்டா உங்களுக்கு நிச்சயமா பாதிப்புகள் ஏற்படும். ஆனா இந்த பொருளை தொடர்ந்து சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிர்பந்தம் அப்படிங்கிறத விட பழக்கம் அல்லது அது இல்லாமல் நம்மால் இருக்க முடியவில்லைங்கிற ஒரு போதை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறத பார்க்கணும். இன்னைக்கு குழந்தைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்குறீங்க? எத்தனை பேர் வீட்டுல செஞ்ச உணவு கொடுக்குறீங்க? ஒரு பாக்கெட் சிப்ஸை கொடுத்து அனுப்புறீங்க, இல்ல ஒரு பாக்கெட் விதவிதமான பேர் கொண்டு இருக்கக்கூடிய உடலை கெடுக்கும்னு தெரிந்து கூட அந்த உணவை கொடுக்குறீங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கு அன்வான்ட் சால்ட், அன்வான்ட் எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிவ் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய அந்த உணவை அவங்க சாப்பிடும்போது அவங்க உடம்பு அவ்வளவு மோசமான நிலைக்கு போய்விடுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப 20 வயசுல ஒரு இளைஞருக்கோ இளம் பெண்ணுக்கோ பிளட் பிரஷர் வருதுன்னா அதுக்கு காரணம் யாருங்க? நாம தான், வேற யாரு? 12 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிளட் பிரஷரோட வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன? நம்ம தான். ஸோ அதனால கொஞ்சம் குழந்தைகளுக்கோ பெரியவர்களோ வீட்டில் இருக்கவங்களோ நிறைய இந்த சைவம் சாப்பிட்ற குரூப்பு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த காஃபியில கூட சாயந்தரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மிக்சரை போட்டு சாப்பிடுவோம். அதுவும் நீங்க இந்த திருச்சி புதுக்கோட்டை பக்கம் போனீங்கன்னா, தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா, அது என்ன ஒரு சுவை, அது என்ன ஒரு பழக்கம்னே எனக்கு தெரியல. காஃபியே உடம்பு கெடுதின்னு நான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு ஒரு காஃபிக்கு மேல குடிக்காதீங்க. அதுல ஒரு 50 கிராம் மிக்சரை போட்டு அப்படியே கலந்து, எங்க கூட ஒரு டாக்டர் அம்மா இருக்காங்க. அந்த அம்மா ஒரு நாள் நான் கூப்பிட்டு போகும்போது, சார் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னாங்க. ஏமா நான் தான் சாப்பிட மாட்டேனேம்மா, உங்களுக்கு தெரியுமே அப்படின்னா. சார் நான் சாப்பிட்டுக்குவா சார் அப்படின்னாங்க. சாப்பிடுங்கம்மா மகராசியா அப்படின்னும் போது காஃபி கொண்டு வர சொல்லிட்டு ஒரு கப்பு அந்த டபரா இருக்கும், அந்த டபரால டக்குன்னு பையிலேருந்து ஒரு மிக்சர் பாக்கெட்டை எடுத்து போட்டு அந்த காஃபியை போட்டு கலந்து சுவைச்சு சாப்பிட்றாங்க. நான் கேட்டேன், இது என்னமா காம்பினேஷன் அப்படின்னா, சார் எங்க ஊர்ல இதுதான் சார் ஃபேமஸ் அப்படின்னாங்க.
அப்ப யோசிச்சேன், அம்மா தாயே உனக்கு பிளட் ப்ரெஷர் இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, சார் நான் 25 வருஷமா சாப்பிட்றேன் சார், எனக்கு ஒன்றும் ஆகல, இப்ப இனிமேல என்ன சார் ஆக போகுது. இவ்வளவு ஒரு அறியாமை. அன்னைக்கு அவங்கள உட்கார வச்சு ஒரு கிளாஸே எடுத்து அமிச்சேன் நான். கண்ணில இருந்து இன்னைக்கு வரையிலும் அட்லீஸ்ட் ஏன் முன்னாடி காஃபில மிக்சர் போட்டு அவங்க சாப்பிடுறது இல்லை. ஸோ எதுக்காக இதை சொல்றேன்னா, சில பழக்கங்கள் நான் குழந்தைல இருந்து பண்றேன், எங்க அம்மா சாப்பிடுவாங்க, எங்க அப்பா சாப்பிடுவாங்கன்னா, நீங்க அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத நம்ம பாக்குறது இல்லை. அதனால தயவு செய்து உணவுகள்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். இந்த எண்ணெய் பலகாரங்கள்ல தட்டை, முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் உப்பு அதிகம், இதெல்லாம் குறைக்க முடியுமான்னு பாருங்க. நான் வந்து ஜப்பானிய முறைகளை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஜப்பான்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா எண்ணெய் பலகாரங்களே கிடையாது. அவன் சாப்பிட்ற உணவுல 80% சமைச்சதே கிடையாது. அதனாலதான் ஏகப்பட்ட 1000 லட்சம் பேர் அங்க வந்து பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுளோடு வாழறத நம்ம பார்க்கிறோம். 5வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, இன்னைக்கு ரத்த கொதிப்பு நமக்கு நோய்களை ஏற்படுத்துவதற்கு காரணம் என்னன்னா, பிளட் ப்ரெஷரை ஒரு சீரியஸான நோயாவே நம்ம யாரும் பார்க்கறது இல்லைங்க. இன்னைக்கு வந்து டாப் 3 டிசீசஸ் அல்லது 3 முக்கியமான மருத்துவ நிலைகள் அவசர சிகிச்சைக்கு நம்ம கொண்டு போறது எதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஸ்ட்ரோக்கு, செகண்ட் ஹார்ட், தேர்டு வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய விபத்துகள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவ அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை தான் நமக்கு சொல்லுது. அங்க வேற இங்க வேற இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப நமக்கு அந்த ஸ்ட்ரோக் வரத்துக்கு காரணம், ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காரணம் என்னன்னா, அன்கண்ட்ரோல்டு பிளட் ப்ரெஷர் தான். அதுல 90 பேருக்கு இருக்கிறத நான் பாக்குறேன். இப்போ உங்க குடும்பத்திலே யாருக்காவது பக்கவாதம் வந்திருக்குன்னா டாக்டர் கிட்ட போகும்போது என்ன கேட்பாங்கன்னா, அவருக்கு இவ்வளவு பிளட் ப்ரெஷர் இருக்கு, மருந்து சாப்பிட்டாங்களா இல்லையான்னு முதல் கேள்வி கேட்பாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம், சார் இதுவரைலாம் அவருக்கு பிளட் ப்ரெஷரே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா என்ன இருந்திருக்கும்னா, அவருக்கு பிளட் ப்ரெஷர் 5-6 வருஷமா இருந்திருக்கும். அவர் எந்த விதமான மருந்தும் சாப்பிடாத ஒரு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் சார்ந்த சிரமங்கள் அப்படின்றது வரும்போது அதை கவனிக்காம விடக்கூடிய ஒரு அலட்சியமான போக்கு தான் இன்றைக்கு நோய்களை அதிகப்படுத்தி நம்மை சிரமப்படுத்துகிறது. ஸோ இந்த 5 காரணம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் நம்மால கரெக்ட் பண்ணக்கூடிய 5 காரணங்கள்ல இது ஒண்ணு. இதுல 5வது காரணத்தை இன்னொரு பகுதியாக நாம் பார்ப்பது சரியா தூங்காம இருக்கிறது. தூக்கத்திற்கான முக்கியத்துவத்தை கொடுக்காமல் இருப்பது இன்றைக்கு பிளட் ப்ரெஷருக்கான மிகப்பெரிய காரணம். நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது, இல்ல ஒரு நல்லது கெட்டது நடக்குது, அடுத்த நாள் போய் நீங்க பிளட் ப்ரெஷர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறத பார்க்க முடியும். என்ன மருந்தோட உதவி நீங்க இருந்தாலும் கண்ட்ரோல் இருக்காது. அப்ப பிளட் ப்ரெஷரை நம்ம மாத்தணும், குணப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கும் 5 வழிகள் நான் சொல்லித்தரேன், ஈஸியஸ்ட் வேஸ். ஆனா அதுக்கு முன்னாடி பிளட் ப்ரெஷர்ல 3 வகையான பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் பிளட் ப்ரெஷர், அதிகமான பிளட் ப்ரெஷர்னு நம்ம சொல்றது, நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த 130-90 வகையில இருக்கும். வழக்கமா இருக்க வேண்டியது 120-80, 130-90ன்னு வரும். இதை வந்து ஆரம்ப நிலை பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். எப்ப நீங்க பார்த்தாலும் 130-90 தான் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், 120 இருக்கிறது 130 ஆகுது, இதுல என்ன பெரிய தப்புன்னு யோசிப்போம். ஆனா அதுவே நமக்கு கிட்னியை பாதிக்கும், புரோட்டீன் லீக்கை கொண்டு வரும். நீங்க வந்து சொட்டு சொட்டா ஒரு தண்ணி இருக்கு இல்லையா, ஒரு நம்ம வீட்டுல ஒரு குழால மேல இருந்து சொட்டு சொட்டா தண்ணி விழுதுன்னு வச்சுங்களேன். நம்ம ஒரு தொட்டி வச்சிருக்கோம், அந்த தொட்டில இருந்து கீழே தண்ணி விழுதுன்னு வச்சுங்களேன். நீங்க 10 நாள் பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காது. 3வது மாசம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு ஓட்டை விழுந்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப 130-90ங்கிற பிளட் ப்ரெஷர் பார்க்கறதுக்கு வெளியில இருந்து கொஞ்சம் உயரிய பிளட் ப்ரெஷராக இருந்தாலும் கூட அந்த பிளட் ப்ரெஷர் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்வுகளை பாதித்து, இரத்த குழாய்களை பாதித்து நமக்கு நிறைய நோய்களை கொண்டு வர முடியும். ஒரு பக்கவாத நோயாளி என்கிட்ட வரும்போது சொல்றாரு, சார் எனக்கு வந்து பெருசா பிளட் ப்ரெஷர் ஒன்றும் இல்லை சார், ஒரு 130-90 இருக்கும், இல்லை ஒரு 140-100 இருக்கும் சார், அவ்வளவுதான் சார், இது ஒன்றும் பிரச்சனை இல்லையேம்பார். ஆனா அவருக்கு பக்கவாதம் வந்ததுக்கு காரணம் இந்த பிளட் ப்ரெஷரை அவர் 10 வருஷமா கவனிக்காம இருக்கிறது தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்ங்கிறது எப்பவுமே ஒரு 160-100 அப்படிங்கிற நிலைமையில வரும். இந்த ஸ்டேஜ்ல 100% நீங்க ஏதாவது ஒரு மருந்தோட உதவியோட மட்டும்தான் இருக்க முடியும், மருந்து இல்லாம நீங்க இருக்கவே முடியாது. இது ஸ்டேஜ் 2ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் பெரும்பாலும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான பாசிபிலிட்டியோ, கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான பாசிபிலிட்டியோ, உடம்புல இருக்க புரோட்டீன் லீக் ஆகி கிட்னியோட ஃபில்டர் டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியோ இருக்கும். அது 150-90 சொல்லுவோம். இந்த தேர்ட் ஸ்டேஜ் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம், மேலிக்னன்ட் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். புற்றுநோயை போல மனிதனை கொல்லக்கூடிய ஒரு பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம்.
எப்பவுமே 200க்கு கீழே 120, 140 இல்ல 190க்கு கீழே 140ன்னு இருக்கக்கூடியது மேலிக்னன்ட் பிளட் பிரஷர்னு சொல்லுவோம். அன்பார்ச்சுனேட்லி ரெகுலரா நிறைய பேர் டாக்டர் கிட்ட போகாம 5 வருஷமா 10 வருஷமா ஒரு பிபி மாத்திரையை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்றாங்க பாருங்க. இவங்க எல்லாமே இந்த 200, 100 பிளட் பிரஷர்ல இருக்கவங்க ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் சொல்லுவோம். இதனால உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், இதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம் சொல்லக்கூடியது இந்த ஒரு ஸ்டேஜ். ரொம்ப கேர்ஃபுல்லா இதை நம்ம பார்த்துக்கணும். இப்ப பிளட் பிரஷரை குணப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? 5 வழிமுறைகள். பிளட் பிரஷரை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? ரெண்டுக்குமே சேர்த்து 5 வழிமுறைகள் நான் சொல்லித்தரேன். நம்பர் 1, முதல்ல டீடாக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே நான் சொன்ன உங்களோட உடம்புல பிளட் பிரஷர் அதிகமாகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் ரத்தத்தில் கழிவாக தேங்கி கிடக்கக்கூடிய உப்புகள் தான். அப்ப ரத்தத்துல கழிவாக தேங்கி கிடக்கக்கூடிய உப்புகள் நமக்கு இருக்குன்னா அந்த உப்புகளை வெளியேற்றி உடலை பலப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டீடாக்ஸ் தானே. டீடாக்ஸ் செய்யும் போது என்ன ஆகும்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய சால்ட்டு, ரத்தத்துல இருக்கக்கூடிய கிரியாட்டின் சார்ந்த புரதங்கள், இன்னைக்கு நேரடியாக இருக்கக்கூடிய கொழுப்பு சார்ந்த புரதங்கள்லாம் பிளட்ல இருந்து வெளியில போய் கிளீன் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டத்துக்கு அவ்வளவு பெரிய பலம் கிடைச்சிருந்த பார்க்க முடியும். அப்ப ரொம்ப வேகமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் வெளியில போய் நம்ம உடம்பு ஆரோக்கியம் அடையிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இன்னைக்கு டீடாக்ஸ் பண்ணீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடிய டீடாக்ஸ், வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடிய டீடாக்ஸ். வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடிய டீடாக்ஸ்க்கு 6 வகையான 6 நாட்களுக்கு தினமும் நெய் மருந்துகளை சாப்பிட்டு 7வது நாள் காலையில பேதிக்கு மருந்து எடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு டீடாக்ஸ். இதை பண்ணீங்கன்னா உங்க பிளட் பிரஷர் 200ல இருக்கிறது டக்குன்னு குறைஞ்சி 130, 140க்கு வந்துடுறத பார்க்க முடியும். அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாசத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடிய டீடாக்ஸ் அப்படிங்கிறது 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை, 1/2 லிட்டர் தண்ணீர் எடுத்து அதுல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 100 மில்லியா குறைச்சி வடிகட்டி அதுல 2 ஸ்பூன் உள்ளுக்கு சாப்பிட்ற விளக்கெண்ணன்னு கேட்டு வாங்கி கலந்து சாப்பிடணும். காலையில ஒரு 5:30 மணிக்கு 5 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 7 மணில இருந்து மோஷன் ஆரம்பிக்கும். ஒரு 10 மணி வரலாம் நல்லா போகும். உள்ள இருக்க கழிவெல்லாம் போய் கருப்பா துர்நாற்றம் இருக்கக்கூடிய கழிவெல்லாம் போய் அப்புறம் வெறும் தண்ணியே மோஷனா போகும். அந்த டைம்ல ஒரு கிளாஸ் மோர் குடிச்சு அந்த மோஷன் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னாலே பிளட் பிரஷர்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷனையும் அன்கண்ட்ரோல்டா இருக்கக்கூடிய பிளட் பிரஷரையும் 100% நம்மால் தடுக்கவும் முடியும், குணப்படுத்தவும் முடியும். இது நம்பர் 1. நம்பர் 2 அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது என்னன்னா இன்னைக்கு உணவுல உப்பை குறைப்பது தான். சரி, இன்னைக்கு பிளட் பிரஷரை குறைக்க டாக்டர் வேணுமா இல்ல சாப்பாடு வேணுமா? நான் என்னோட சாய்ஸ் சாப்பாடு தாங்க. ஏன்னா நீங்கள்லாம் நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய தப்புன்னா எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு மருந்தை வச்சு நான் மேனேஜ் பண்றேன்னு நினைச்சுக்கிறோம். மருந்து உதவும் தான், ஆனா மருந்து மட்டும் உதவாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு டாக்டருக்கு பெரிய அளவுல உதவி செய்யணும்னா நீங்க அலோபதி டாக்டரை பாருங்க, ஆயுர்வேதா டாக்டர் பாருங்க, சித்தா டாக்டர் பாருங்க, ஹோமியோபதி டாக்டர் பாருங்க, நேச்சுரோபதி டாக்டர் பாருங்க, யாரை வேணா பாருங்க. ஆனா அந்த டாக்டர் சொல்லக்கூடிய உணவு முறைகள்ல ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ண முடியும்னா உங்களுக்கு நோய்க்கான மருந்தே ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவசியமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய முதல் 5 மருந்துகள்ல இன்றைக்கு இரத்த கொதிப்புக்கான மருந்துகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன், 1200 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு மருந்து சாப்பிட்றோம், பிளட் பிரஷர் மருந்து. அப்ப அது 1200 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மருந்து நீங்க 20 வருஷம் சாப்பிட்றீங்கன்னா என்னாச்சு? இன்னைக்கு 10 பவுன் கோல்டே வாங்கிடலாங்க. அப்ப அந்த அளவுக்கு மருந்துக்காக நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம், தெரியாமையே செலவு பண்ணிட்டு இருக்கோம். அரசும் இந்த மருந்துக்கான செலவை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. எல்லா அரசு மருத்துவமனைகள்லயும் இந்த பணத்துக்கான மருந்தை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அரசும் நமக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாயை மருந்தாக செலவு செய்து கொண்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ணோம்னா அரசும் நமக்கு தேவையான எவ்வளவோ வழிமுறைகளை உதவிகளை செய்ய முடியும்ல. எனக்கு கவர்மெண்ட் வந்துச்சு, இதை பண்ணல, எனக்கு ரோடு போடல, பிரிட்ஜு கட்டல, எனக்கு தண்ணி கொடுக்கல, நம்ம சண்டை போடுறோமே தவிர ஒரு பக்கம் நம்மளும் யோசிச்சு நம்ம உடம்ப காப்பாத்திக்கிறதுக்கும் நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணோம்னா அப்ப கவர்மெண்ட் அட்லீஸ்ட் ஹெல்த் பட்ஜெட்ல கொஞ்சம் எடுத்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணலாம்ல. இதை ஒரு உதாரணமா சொல்றேன், உங்க யாரையும் வருத்தப்பட வைக்கிறதுக்காக நான் சொல்லல.
ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, நான் மருந்து சாப்பிட்டா என் நோய் கண்ட்ரோல் ஆயிரும், குணமாயிரும் நினைக்கிறோம். அது நடக்காது. அதனால உப்பை குறைங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 5 கிராமுக்கு மேல உப்பு 100% அவசியமே கிடையாது. அதனால உப்பை எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவு நல்லது. மருத்துவ ஆலோசனையோட உப்பை குறைக்க முடியுமான்னு பாருங்க. உப்பு மட்டும் கிடையாது. எண்ணெய் பலகாரங்கள், பேக்கரி உணவுகள், கொழுப்பு சேர்ந்த உணவுகள். நம்ம வீட்டு சமையல்லே உப்பை குறைக்கணும் அப்படின்னா வெளியில போய் சாப்பிடலாமா? சாப்பிடவே கூடாதுங்க. நம்ம வீட்டில் யாராவது அன்கண்ட்ரோல்டு பிளட் ப்ரெஷர் இருக்க நோயாளிகள் இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு ஒரு சின்ன ட்ரையல் பண்ணுங்க. அவங்களோட சாப்பாடை பிரிங்க, உப்பை வந்து 1/4 குறைங்க. 1 மந்த்துக்கு அவங்களுக்கு வெளியில போய் சாப்பாடே கொடுக்காதீங்க. எந்த வெளி ஃபுட்டுமே, ஒரு காஃபி டீல ஆரம்பிச்சு, ஒரு ஸ்நாக்ல ஆரம்பிச்சு, இட்லி தோசையில ஆரம்பிச்சு எதுவுமே கொடுக்காதீங்க 1 மந்த். அப்போ உங்க பிளட் ப்ரெஷரை பாருங்களேன், உடனே குறைஞ்சிருக்கும். டாக்டரே கேட்பாரு, என்னையா பண்ண இந்த முறை ப்ரெஷர் நல்லா கண்ட்ரோல் ஆயிருக்கு, கேட்கக்கூடிய அளவுக்கு உங்க பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கும். இது ஒரு சிறு முயற்சி தானே. இன்னைக்கு வந்து ஒரு 70 வயசுல வரக்கூடிய பக்கவாத நோய்க்கான அந்த விதை 35 வயசுல உங்களுக்கு வரக்கூடிய பிளட் ப்ரெஷர்ல இருக்குன்னு நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. நான் 40 வருஷமா பிளட் ப்ரெஷருக்கு மருந்து சாப்பிட்றேன்னு தான் சொல்றோமே தவிர, அப்ப 40 வருஷமா ஏன் பிளட் ப்ரெஷருக்கு மருந்து சாப்பிட்ற அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்கு வரதே கிடையாது. அதனால தயவு செய்து உணவுல உப்பை குறைங்க. குறிப்பா இந்த ஊறுகாய் சார்ந்த உணவுகளை 100% அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சாஸ்திரத்தோக்தமா பார்த்தோம்னா, அதாவது வேதம் சொல்லக்கூடிய வகையில மனிதனுடைய வீட்டுல 2 ஊறுகாய் தான் இருக்கணும். ஒன்னு நார்த்தங்காயில் செய்யக்கூடிய ஊறுகாய், இன்னொன்னு நெல்லிக்காயில் செய்யக்கூடிய ஊறுகாய். இது 2 தவிர நீங்க இன்றைக்கு கமர்ஷியலா பார்க்குற எல்லா ஊறுகாயும் விஷங்க. இந்த ஊறுகாயை பற்றி இன்னொரு குறிப்பு கூட நான் சொல்லியிருக்கேன். அந்த காலத்துல நம்ம எள்ளு பயிர் வைக்கிறோம், கம்பு கேழ்வரகுலாம் பயிர் வைக்கிறோம்னா இந்த பறவைகள்லாம் வந்து கொத்தி கொத்தி அந்த விதையை சாப்பிட்ரும். அப்ப அதை கொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஊறுகாய் எடுத்து சோறுல பிணைஞ்சு வைப்பாங்க. அதை சாப்பிட்ட காக்கை குருவிகள் அனைத்துமே இறந்து போகும். காக்கை குருவியே அதை சாப்பிட்டு சாகுதுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதுவும் டெய்லி ஊறுகாய் சாப்பிட்ற பிரியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. நிறைய வந்து சொல்லுவாங்க, சார் ஊறுகாய் வந்து குபேரன் இருக்க இடம், ஊறுகாய் வச்சா உங்களுக்கு வீட்டில் பணம் வரும்னு சொல்லுவாங்க சார். பணம் வேணா வரலாம், ஆனா வர பணத்தை டாக்டருக்கு தான் ஃபீஸா கொடுக்கணும். இதுதான் அதுல சோகமான விஷயம். அதனால நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்கா, உப்பில் போட்டது, அதை கொஞ்சமா வச்சுக்கலாம். ஏன்னா நார்த்தங்காய் ஒரு துளி வச்சிங்கனாலே உங்களுக்கு போதும், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. நெல்லிக்காய் அதே போல ஊறுகாய் போட்டு சாப்பிட்றீங்களா? சாப்பிடலாம். அதுவும் வந்து நெல்லிக்காயில என்ன ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, 6 சுவையில 5 சுவை இருக்கக்கூடிய ஒரு பழம் எதுனா நெல்லிக்காய் தான். கடுக்காய்க்கும் நெல்லிக்காயும் தான் அந்த உலகத்திலேயே அறுசுவையில உப்பை தவிர 5 சுவை இருக்கக்கூடிய 2 முக்கியமான மூலிகைகள் எதுனா நெல்லிக்காயும் கடுக்காயும் தான். அதனாலதான் நெல்லிக்காயை உப்பிலிட்டு அந்த 6வது சுவையையும் நிரப்பி அறுசுவை உணவாக சாப்பிடணுங்கும் போது, ஃபர்ஸ்ட் அந்த காலத்தெல்லாம் கல்யாணத்துக்கு போறீங்கன்னா, விவிஐபி கல்யாணத்துக்கு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வைக்கிறது நெல்லிக்காய் ஊறுகாய் தான் வைப்பாங்க. ஏன்னா இந்த உணவு அறுசுவை உணவாக திருப்தி அடைகிறதுன்னு சொல்றதுக்கு. இன்னைக்கு அறுசுவை உணவும் விருந்து கிடையாது, நெல்லிக்காயும் கிடையாது. அதனாலதான் நோயோட போராடுறோம். ஸோ நெல்லிக்காயை நீங்க ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம். 3வது, எப்படி உடல் கழிவு நீக்கம் அவசியமோ, எப்படி உப்பை குறைப்பது அவசியமோ, அதே போல இன்றைக்கு உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் தேவைங்க. உடற்பயிற்சினா எனக்கு டைம் இல்லை, நான் அங்க போறேன் இங்க போறேன் அது இதுன்னு நிறைய பேர். 35 வயசுல ஒரு பேங்கோட ஜெனரல் மேனேஜர் என்ன வந்து பார்த்தாரு. நான் அவரோட ரிஸ்க் ஃபேக்டர்லாம் சொல்லி அவர்கிட்ட சொல்றேன், நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நீ டெய்லி 4000 அடி நடந்து தாங்க ஆகணும் அப்படின்னு. அவர் வந்து, ஐயோ சார், நான் காலையில் 5 o'clock பேங்க் போனால் 11 o'clock வரேன் சார், என் கீழே வந்து 700 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நான் வந்து ரொம்ப பிஸி சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்பா உன் கூட வேலை செய்கிறவங்க, நீ வேலை செய்யக்கூடிய பேங்க்கு எதுவுமே உனக்கு ஒரு பக்கவாதம் வந்தாலோ ஹார்ட் அட்டாக் வந்தாலோ உனக்கு உதவி செய்யாது. நான் உங்ககிட்ட சொல்றது 4000 அடி நடக்கணும். நீ பேங்க்குள்ளேயே வேலை பாரு, ஆனா பேங்கே 10 சுத்தி நடந்துருங்க. எனக்கு காலையில நீங்க வாட்ச் கட்டும் போது உங்களோட வாக்கு 0ல வைங்க, நீங்க நைட்டு படுக்கும்போது 4000ல வரணும் அப்படின்னு. ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா வீல் சேர்ல வராரு. என்னங்கன்னு கேட்டா, சார் ஸ்ட்ரோக் வந்துச்சு சார். அவங்க வீட்டுக்காரமா சொல்லுச்சு, நீங்க படிச்சு சொன்னீங்க சார், திட்டினீங்க சார் நீங்க, ஆனா இவர் கேட்கவே இல்லை சார். இப்ப பாருங்க சார், அது பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணாரு, அந்த பேங்க்ல இருந்து விஆர்எஸ் கொடுக்க வச்சு இன்னைக்கு வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க சார், எங்க குடும்பம் இப்ப என்ன பண்றதுனே தெரியல அப்படின்றாங்க. ஆனா இது உண்மை என்னன்னா, இன்னைக்கு பக்கவாதம் வரக்கூடிய 190 பேர் நம்ம அந்த நிலையில தான் இருக்கும். தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும். நோய் வந்த பிறகு சிகிச்சைகளை தேடுறோம், யாரு பெஸ்ட் டாக்டர், எது பண்ணா சீக்கிரம் குணமாகும். ஆனா நோய் வரும்போது அந்த நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் என்னன்னு பார்த்து
நோயை குணப்படுத்த நம்ம முயற்சி பண்றதே கிடையாது. இன்னைக்கு 12 வயதிலிருந்து 100 வயது இருக்க வரையிலும் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், 4000 அடி நடக்கணும். மினிமம் 5000 அடி நடந்தா கூட போதும். 15 நிமிஷம் தியானம் பண்ணணும். 15 மினிட்ஸ் மெடிடேஷன். அதுவும் என்னோட அனுபவத்தில் சொல்றேன், ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் மாதிரி இன்னைக்கு பிளட் ப்ரெஷரை குறைக்கிற சிறந்த ஒரு தியான முறையே கிடையாது. ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் என்னோட வாழ்க்கையில நான் பலமுறை என்னோட நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். நான் எவ்வளோ பிஸியால இருந்தாலுங்க என்னோட படுக்கையே 11 மணி தான். காலையில 3 மணிக்கு நான் எழுந்துப்பேன். எழுந்த உடனே நைட்டு 10:30 மணிக்கு நான் வந்து வாக்கிங் போவேங்க. நான் தங்கியிருக்க ஹோட்டல் எங்க இருந்தாலும் வாக்கிங் போவேன். செக்யூரிட்டி வந்து கேட்பான், சார் என்ன சார் ஏதாவது வேணுமா 11 மணிக்கு வெளியில வரீங்கன்னு. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைப்பா வாக்கிங் போறேன் அப்படின்னு. அவன் கேட்பான், சார் என்ன சார் இது ராத்திரி 11 மணிக்கு போறீங்க அப்படின்னு. எனக்கு கணக்குல இன்னைக்கு 2000 அடி தான்ப்பா நடந்திருக்கேன். இன்னும் 2000 அடி பாக்கி இருக்கு. இந்த 2000 அடியை முடிச்சு 4000 அடி முடிச்சாதான்ப்பா எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். இல்லைன்னா இது இன்கம்ப்ளீட் டாஸ்க் ஆகும். சில ஊர்களுக்கு போவேன். இப்போ வந்து நாகர்கோவில் போகும்போது, திருநெல்வேலி போகும்போதுலாம் எனக்கு காலை நேரங்கள்ல டைம் இருக்கும். அதனால இரவு ஒரு 4000, காலை ஒரு 4000ங்கிறது 8000 அடி நான் நடப்பேன். 8000 அடி நடக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய கால்களுக்கு பலம் இல்லை அப்படின்னாலும் நான் வந்து நிச்சயமா அதை செய்யறத தள்ளி போடுறதே கிடையாது. இன்றைக்கு இவ்வளவு வயதாகியும் ஆற்றலோடு நான் இயங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த 4000 அடி மினிமம் நடையும் ஒரு நாளைக்கு 45 நிமிடம் நாம் செய்யக்கூடிய தியான பயிற்சியும் தான். அதுல எனக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 4th இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், இன்றைக்கு வந்து கோவக்காய், பீன்ஸு, அவரைக்காய், பாகக்காய், முள்ளங்கி இந்த 5 காயை உணவுல சேர்க்க முடியுமான்னு பாருங்க. கோவக்காய், பீன்ஸு, அவரைக்காய், முள்ளங்கி, பாகக்காய் 5 காய். இந்த காயில இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி என்னன்னா, இது உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், கார்பன் சார்ந்த மூலக்கூறுகளை உடம்புல இருந்து வெளியில அனுப்பி இன்னைக்கு ரத்தத்தை சுத்தமாக வைத்து அன்வான்ட் பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடிய சக்தி இந்த காய்கறிகளுக்கு உண்டு. எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் இந்த காயெல்லாம் சமைக்கிறோம். கான்சியஸா திங்கக்கிழமை என்ன, செவ்வாய்க்கிழமை என்ன, புதன் என்ன, வியாழன் என்ன, வெள்ளி என்ன, சனி என்னன்னு பார்த்து இந்த 5 நாளைக்கு இதை நம்ம சமைச்சிக்கலாம். இதை வந்து இதே மருந்து, அதான் நான் சொல்றேன், உணவே மருந்து. இன்னைக்கு வந்து நான் ஒரு மருந்தை தேடி ஒரு டாக்டர் கிட்ட போய் ஒரு மாத்திரையை வாங்கி சாப்பிட்றேன். ஆனாலும் கூட நீங்க இந்த காய்கறிகளை நீங்க உணவோட சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்துகளுடைய அவசியம் மினிமம் ஆயிரும். இல்ல சில நேரங்களில் மருந்து இல்லாம கூட இருந்துக்கலாம். அப்ப வீட்டுல வந்து இன்னைக்கு 25 வயது இளைஞர் இருக்காரு, அவருக்கு ஒரு பிளட் ப்ரெஷர் வருதுன்னா நீங்க மருந்தோட உதவியை எடுத்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த காய்கறிகளை சேர்க்க ஆரம்பிங்க. அப்ப அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ல இருந்து நம்ம வெளியில வரும். இன்னைக்கு ஒரு மருந்து சாப்பிட்டா பக்கவாதம் வரக்கூடாதுன்னா இந்த உலகத்துல யாருக்குமே பக்கவாதம் வராது. ஒரு மருந்து சாப்பிட்றோம் ப்ரிவென்டிவா, அப்ப ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னா இந்த உலகத்துல யாருக்குமே ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ ஒரு மருந்து சாப்பிட்றோம், ஹைப்பர் டென்ஷனால வரக்கூடிய கிட்னி ஃபெயிலியரை நம்ம தடுக்க முயற்சி பண்றோம்னா யாருக்குமே கிட்னி ஃபெயிலியர் வராது. ஆனா நம்மளோட முயற்சி மருந்தோட மட்டும் நிக்கிறதுனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த வகையில வெஜிடபிள்ஸ், கீரைகள், காய்கறிகள் நம்ம சாப்பிட்ற மாதிரி நான் சொன்ன பீன்ஸு, அவரைக்காய், பாகக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்க ஹெல்த் மேல வருதை பார்க்கலாம். 5th, நான் எப்பவுமே கடைசியா சொல்றது இதுதான். நீங்க சொன்ன 4மே என்னால பண்ண முடியாதுங்க. எனக்கு ஒரு மாத்திரை சொல்லுங்க. நான் வந்து தனியா இருக்கேன். எங்க வீட்டுக்காரம்மா கிட்ட போய் அம்மா இந்த காய்கறிலாம் செஞ்சு கொடுன்னு சொன்னா என்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருவாங்க. 75 வயசாச்சு சார், மனைவி இல்லை, மருமகள், மகள், அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு பாரம் கொடுக்காம அந்த உணவு முறைகளை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்ப இந்த வகையான உணவு முறைகள் வரும்போது அப்ப நமக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு வரும்போது அதற்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய மருந்து என்னன்னா ரக்ஷக் மாத்திரைகள். இந்த மருந்துக்கு ஏன் ரக்ஷக் அப்படிங்கிற பெயர் வச்சோம்னா, மனிதனை படுத்த படுக்கையாக்கக்கூடிய பக்கவாத நோயை கூட தடுத்து உடம்பலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தா இருக்கிறதுனாலதான் அதுக்கு ரக்ஷக்னு பேர். இந்த ரக்ஷக் மாத்திரைகளை, டேப்லெட்ஸை காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது உடம்பில் இருக்கக்கூடிய உப்புச்சத்தோடைய விகிதாச்சாரம் மாறும். உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற இரத்த அழுத்தத்துடைய தன்மை குறையும். அதே போல இந்த இரத்த அழுத்த நோயினால் நமக்கு வரக்கூடிய சிரமங்கள் மாறும். இரத்த அழுத்தம் அதிகமாகும் போது ஏற்படுகின்ற படபடப்பு, தூக்கமின்மை சார்ந்த சிரமங்கள் குறையும். இது எல்லாத்துக்கும் மேல பக்கவாத நோயை தடுப்பதற்கு மிகப்பெரிய அருமருந்தாக இந்த ரக்ஷக் மாத்திரைகள் இருக்கிறத பார்க்கலாம். நான் சொன்ன 4 விஷயத்த முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதெல்லாம் முடியலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா 5வது விஷயத்துக்கு வாங்க. முதல்ல இந்த விஷயம் மருந்துக்கு வந்துட்டு அப்புறம் மற்றதுக்கு போகாதீங்க.
ஏன்னா இந்த 4 விஷயங்களை நம்ம முறையா பண்ணாம இந்த 5வது விஷயம் பண்ணும்போது அது பெரிய அளவுல பலன் கொடுக்காது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு நான் ரக்ஷக சாப்பிட்றேன், நான் நல்லா இருப்பேனா? நிச்சயமா நல்லா இருக்க முடியாது. ஓரளவுக்கு தான். ஆனா நீங்க வாக் பண்றது, தியானம் பண்றது, உடல் கழிவு நீக்கம் பண்றது, சாப்பிட்ற உணவுல ஒரு பெரிய கவனத்தை கொண்டு வந்து உப்பு சார்ந்த உணவுகளை குறைப்பது, வெளி உணவுகளை 100% சாப்பிடாமல் தடுப்பது, இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இந்த ரக்ஷக் இல்லாமலே உங்களால இருக்க முடியும். ஸோ ரக்ஷக் மாத்திரைகளை காட்டிலும் இந்த முதல் 4 வாழ்வியல் முறைகள் உங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல நான் வேலைக்கு போனாதான் சார் எல்லாரும் நல்லா இருக்க முடியும், அதனால என்னோட வாழ்க்கையை வருத்தி தான் நான் போக வேண்டி இருக்கு. நீங்க சொல்ற கான்செப்ட் எனக்கு புரியுது, ஆனா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா 5வது விஷயத்துக்கு வாங்க. ரக்ஷக் மாத்திரையை சாப்பிடுங்க. காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. நல்ல மன அமைதியோட உடல் மாற்றம் அடைகிறத பார்க்க முடியும். இந்த பிளட் ப்ரெஷர்லாம் அதிகமாகும் போது அப்படியே படபடபடன்னு இதயம் அடிக்கிற மாதிரி இருக்கும், வேர்வை வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையை சாப்பிடும்போது நல்லா மாறுறதை நாம் பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்க குடும்பத்துல உங்க நண்பர்கள் எல்லார்கிட்டையும் பகிருங்க. குறிப்பாக மனைவி வந்து கணவனுக்கும், கணவன் வந்து மனைவிக்கும் பகிர்றதை தவிர்க்காதீங்க. இன்னைக்கு என்னதான் நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருந்தாலும் நம்ம கம்யூனிகேஷன்லாம் குறைஞ்சு போய் நின்று போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சண்டை போறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி, அல்லது ஒன்னா உட்காந்து ஹோட்டல் போய் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடி. ஆனா இதை தவிர கணவனுடைய ஆரோக்கியத்தை பற்றி அவர்களிடமும், மனைவியோட ஆரோக்கியத்தை பற்றி மனைவியிடையும் பேசுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகளே இல்லாத நிலை ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு கூட நோய் வந்துருமோங்கிற பயத்துலதான் அதை நம்ம பேசுறோமே தவிர ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பெருசா பார்க்கிறது கிடையாது. அப்ப இது சார்ந்த விஷயங்களை மாற்ற, குணப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு நமக்கு அறுதுணையாக இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா வாழ்வியல் முறைகள் தான். அது கூட ரக்ஷக் மாத்திரைகள் தான். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவும் நான் எதுக்காக இப்ப பேசினேன் அப்படின்னா, பல வீடியோக்குள்ள ஒரு நண்பர் கமெண்ட் கொடுத்திருக்காரு, ரத்த அழுத்தத்தால நான் அவதிப்படுறேன், மாத்திரைகள்லாம் சாப்பிட்றேன், என் ரத்த அழுத்தமே குறையல, சின்ன வயசு 5 வயசுல எனக்கு குழந்தை இருக்கு, பெருசா வியாதி வந்துருமோன்னு பயமா இருக்கு, ரத்த அழுத்தத்தை குறைக்க என்ன பண்ணணும் எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்னாரு. அவருக்காகத்தான் முக்கியமா இந்த வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டை பதிவு செய்ய முடியுமான்னு பாருங்க. என்ன வேணுங்கிறத நம்ம பார்ப்போம். எனக்கு நேரம் கிடைக்கும் போது இன்னொரு வீடியோ இதே போல உங்களுக்காக பேச நான் முயற்சி பண்றேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.